ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, சீக்வெல்ல வந்து யூனியன் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தியரியா நான் என்னன்னு சொல்ல விரும்பல. பிராக்டிகலாவே காமிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்க வந்து ஒரு 2 டேபிள் இதுக்கு 2 டேபிள் தேவை. அதாவது மோர் தென் 1 டேபிள் இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து இங்க 2 டேபிள் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி அண்ட் தென் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் அது இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா அதை ட்ராப் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால இருந்ததுன்னா அதை ட்ராப் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஸ் டெஸ்ட். ஓகே, என்னோட டேட்டா பேஸ் ஒன்று அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம இதை ரன் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ என்னோட மேஜிக் கமாண்ட் நான் போடணும். பர்சன்டேஜ் சீக்வல். ஓகே ஓகே, ஃபைன். ஸோ நம்ம வந்து இப்போ 2 டேபிளும் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த 2 டேபிளுக்கும் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயில வந்து எம்ப்ளாயி ஐடிக்கு வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவாகவே வந்து அதில் நம்பர்ஸ் இன்க்ரிமெண்டல்ல நம்பர்ஸ் அதுவே போட்டுக்கும். அதே மாதிரி தான் கான்ட்ராக்ட்டுக்கும். ஸோ ஜென்ரலாக இன்க்ரிமெண்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் போட்டிங்கன்னா இன்ட் ஃபீல்டு. ஸோ நம்பர்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு ரோ இன்சர்ட் பண்ணும்பொழுதும் அங்கே அந்த பர்டிகுலர் காலம்க்கு மட்டும் ரோ அதுவே பாப்புலேட் பண்ணிக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் என்னோட இன்சர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இன்சர்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 2 3 4 காலம்க்கு தான் வேல்யூ போடுறேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பொசிஷன் அண்ட் சேலரி தான். ஆனால் எம்ப்ளாய் ஐடிக்கு நான் போடல, ஏன்னா அதுவே வந்து ரெடி பண்ணிக்கும். சரியா? ஃபைன். ஸோ இது வந்து எம்ப்ளாய்க்கு. அடுத்து வந்து நம்ம கான்ட்ராக்டருக்கும் ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஸோ எம்ப்ளாயி, கான்ட்ராக்டர். ஜென்ரலாக ஒரு கம்பெனியில் வந்து எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. கான்ட்ராக்டர்னா வேற கம்பெனி மூலியமா அங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை இண்டிவிஜுவலாகவே கான்ட்ராக்டராக வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாம் டெம்பரவரி எம்ப்ளாயிஸ் மாதிரி. சரி, இப்போ நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாப் ஜான்சன் டெவலப்பர். ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதோட மேட்ச் ஆகுது. ஸோ அதாவது டூப்ளிகேட் இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை நான் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செலக்ட். இன்னும் யூனியன் ஆல்லாம் என்ன நான் சொல்லவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதே வந்து இன்னொரு ஷெல்லு. ஸோ அதில் போட்டுட்டு நம்ம வந்து கான்ட்ராக்டர்ஸ்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணுவோம். 3 ரெக்கார்ட் நமக்கு வந்துருச்சு. அடுத்து நான் இதை ரன் பண்ணுறேன். 3 ரெக்கார்டு வந்துருச்சு. ஸோ இப்போ என்னன்னா இது 2 வெவ்வேறு டேபிள். ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இது எனக்கு அவுட்புட்டில் இது ஒரே அவுட்புட்டாக வரணும். ஸோ 2 செலக்டாக பிரியக்கூடாது, எனக்கு ஒரே அவுட்புட்டில் எனக்கு இது வரணும் அப்படின்றாங்க. ஃபைன். ஸோ இப்போ அங்கே தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா, யூனியன் அண்ட் யூனியன் ஆல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ வந்து எப்படி அப்படின்னா, லைக் மோர் தென் 1 செலக்டோட அவுட்புட்டை உங்களுக்கு ஒன்னா காமிக்கணும்னா நம்ம வந்து இந்த யூனியன் அண்ட் யூனியன் ஆல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 செலக்டையும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 செலக்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு செலக்ட் அண்ட் தென் இங்கே ஒரு செலக்ட். ஓகே, இப்போ இந்த 2 செலக்டோட அவுட்புட்டு ஒன்னா வேணும்ன்றாங்க. அப்போ இது 2க்கும் நடுவில் நீங்க யூனியன் ஆல் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? ஸோ நீங்க யூனியன் ஆல்னு போட்டீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, இது 2ஐயும் ஒன்று பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இப்போ நான் இதை வந்து ரன் பண்றேன். ஸோ இதுல இருந்து நம்ம செமிகாலனை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பொசிஷன், சேலரி. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் செலக்டோட காலம் நேம்ஸ் அதை எடுத்துக்கிச்சு. தென் எனக்கு வந்து அவுட்புட்ல வந்து 1 2 3 ஃபர்ஸ்ட் டேபிளோடது, செகண்ட் டேபிள் 1 2 3 எல்லாமே எனக்கு வந்துருச்சு. ஸோ ஜென்ரலாக ஒரு யூனியன் ஆல் என்ன பண்ணுன்னா 2 டேபிளையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு காமிக்கும். ஆனால் இந்த யூனியன் ஆல் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா நீங்க சில விஷயங்கள் பண்ணணும். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட்ல சேர்க்க போற இந்த 2 டேபிளோட ஸ்ட்ரக்சரும் சேமா இருக்கணும். அதாவது இங்க 1 2 3 4 5 காலம் இருக்கா, இங்கேயும் 5 காலம் இருக்கணும். காலம் நேம்ஸ் என்னவா வேணா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ காலம் நேம்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அது வந்து என்னவா வேணா இருக்கலாம். பட் பார்த்தீங்களா, இங்க வந்து எம்ப்ளாயோட காலம் நேம்ஸ் தான் அது எடுத்திருக்கு. ஸோ அது என்னவா வேணா இருக்கலாம். நீங்க இங்க எம்ப்ளாய் ஐடின்னு இருக்கு, இங்க கான்ட்ராக்டர் ஐடின்னு இருக்கு, இங்க சேலரின்னு இருக்கு, இங்க ஹவர்லி ரேட்னு இருக்கு, அதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் சேம் கவுண்ட் இருக்கணும். அதே மாதிரி டேட்டா டைப்ஸ் வந்து கம்பேட்டபிளா இருக்கணும். இப்போ இங்க வேர்கேர்னா இங்கேயும் வேர்கேர், இங்க இன்ட்னா இங்க இன்ட், அந்த மாதிரி ஒரு கம்பேட்டபிளா இருக்கணும். இல்ல எந்த ஒரு டேட்டா டைப் இன்னொரு டேட்டா டைப் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப்பா இருக்கணும். ஸோ மொத்தத்தில் டேட்டா டைப்ஸ் கம்பேட்டபிள் இருக்கணும். அதே மாதிரி நீங்க கொடுக்குற காலம் நேம்ஸோட கவுண்ட் வந்து சேமா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து நீங்க செலக்ட் ஸ்டார் தான் போடணும்னு இல்ல நீங்க ஆர்டர் மாத்தி இதை யூனியன் ஆல் பண்ணி காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க எல்லா காலம்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, ஸோ இங்க வந்து நீங்க வந்து செலக்ட்ல வந்து ஸ்டார் தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ எனக்கு 2 காலம்
மட்டும் யூனியனால் ஆனா போகணும், அதாவது எம்ப்ளாயி ஐடியும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எனக்கு ஆனா போதும், மித்ததெல்லாம் வேண்டாம்னா நீங்க அதையும் கொடுத்துக்கலாம். சரி, நம்ம யூனியன் ஆல் பார்த்துட்டு இருக்கோமே, நீங்க யூனியன் ஒன்று சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த ஆளை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுவோமா? இப்போ இங்க பாருங்க 6 ரெக்கார்டு இருக்கு. இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரெக்கார்டு வந்து ஃபார்ம் ஆகுது. பட் தென் 2க்கு இருக்கிற ஒரு டிஃபரன்ஸை இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பொசிஷனை மட்டும் நான் செலக்ட்ல எடுத்துக்க போறேன் எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பொசிஷன் 2வது டேபிள்லையும் இந்த 3 காலம்ஸும் காமனா இருக்கு இல்லையா? இப்போ நான் எனக்கு எந்தெந்த டேபிள் மட்டும் எனக்கு எந்தெந்த காலம் மட்டும் எனக்கு யூனியன் ஆல் ஆகி காமிக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நான் திரும்ப யூனியன் ஆலே போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் வருது இல்லையா? இதுல எதெல்லாம் நீங்க வந்து டூப்ளிகேட்ஸ் நினைக்கிறீங்க? அலைஸ் திரும்ப இருக்கா? இல்ல. பாப் திரும்ப இருக்கா? இருக்கு. சார்லி இருக்கா? இல்ல. டேவ் இருக்கா? இல்ல. ஈவ் இருக்கா? இல்ல. ஆனா பாப் ரெக்கார்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் நேமும் சேமா இருக்கு, லாஸ்ட் நேமும் சேமா இருக்கு, பொசிஷனும் சேமா இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் யூனியன் போட்டேன்னா இந்த யூனியன் வந்து என்ன பண்ணுன்னா டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிடும். இங்க பாருங்க, ஒரு பாப் ரெக்கார்டு தான் இப்போ வந்திருக்கு. பட் ஸ்டார் போட்டப்ப மட்டும் ஏன் வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ திரும்பவும் நான் ஸ்டார் போடுறேன், திரும்ப இங்கேயும் போடுறேன், திரும்பவும் நான் வந்து இங்கேயும் போடுறேன். ஓகேவா? இப்போ போடும்போது யூனியன்ல டூப்ளிகேட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது. ஏன்னா 2 பாப் இருக்கு, ஆனா அதோட எம்ப்ளாயி ஐடி வேற வேறையா இருக்கு, அதே மாதிரி அவங்களோட சேலரியும் வேற வேறையா இருக்கு. ரைட், இப்போ அது டூப்ளிகேட் கிடையாது. ஆனா நான் செலக்ட்ல போடும் பொழுது இந்த 3 காலமும் ஆக்சிடென்டலா மேட்ச் ஆகுறப்போ எனக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ். அப்போ நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும் எந்தெந்த காலம்ஸை வச்சு. இப்போ நீங்க டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்க தான் டிசைட் பண்ணணும் எந்தெந்த காலமை போட்டா நமக்கு டூப்ளிகேட் ரிமூவ் ஆகும் அப்படின்றத நீங்க தான் பார்க்கணும். அதே மாதிரி யூனியன் அண்ட் யூனியன் ஆல் வந்து இப்போ நம்ம காமிச்சதை பொறுத்த வரைக்கும் ஓகே, 2 செலக்டோட அவுட்புட்டையும் ஒன்னா காமிக்குது. யூனியன் யூஸ் பண்ணா டூப்ளிகேட் வரல, யூனியன் ஆல் யூஸ் பண்ணா டூப்ளிகேட் வருது. ஓகே, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எது நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டூப்ளிகேட் ரிமூவ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். யூனியனால் அதெல்லாம் பண்ணாது, அப்படியே கொடுத்துரும் இல்லையா? ஸோ அப்போ யூனியன் ஆலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பட் டி டூப்ளிகேஷன், அதாவது டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான் டி டூப்ளிகேஷன். அதை வந்து அது பண்ணாது. டி டூப்னு சொன்னோடனே நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க, டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்றதுக்கு பேர் டி டூப்ளிகேஷன். ஸோ யூனியன் வந்து பயங்கரமா யூஸ் ஆகுங்க ரியல் டைம்ல. பிகாஸ் மோர் தென் ஒரு செலக்ட், ஒரு 4-5 செலக்ட்ஸ் இருக்கும், அந்த செலக்டோட அதெல்லாம் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி காமிக்கணும், அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் வரும். பட் நான் திரும்ப சொன்ன மாதிரி நீங்க ஸ்டார் போடும் பொழுது நீங்க கேட்கலாம், ஓகே நீங்க சொல்றீங்க என்கிட்ட வந்து 2 டேபிள் இருக்கு, அந்த 2 டேபிளையும் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த காலமோட கவுண்ட்டுக்கு மேட்ச் ஆகணும். வாட் இஃப் இப்போ எனக்கு இங்க 2 காலம் தான் இருக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் நேம்னு எனக்கு ஒரு காலம் இங்க இருக்கு, ஆனா இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 3 காலமையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதுல வந்து என்கிட்ட கான்ட்ராக்டர் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் மட்டும்தான் இருக்கு, ஆனா இங்க எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பொசிஷன் சேலரின்னு இருக்கு. இப்போ என்னால் இந்த 2 டேபிளை யூனியன் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் நீங்க செலக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு டேபிள் நான் திரும்ப கிரியேட் பண்றேன். I'll just create one more table. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எம்ப்ளாயி 1ன்னு நம்ம வந்து கான்ட்ராக்டர்ஸ் 1ன்னு நம்ம நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து கான்ட்ராக்டர் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் மட்டும்தான் நான் வைக்க போகிறேன், மித்ததெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ சீக்வல் ஸ்மாலர் கேஸில் இருக்கணுமா? ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணனா எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கும் நம்ம இன்சர்ட் தேவை இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு இன்சர்ட் ரெடி பண்ணுவோமா? ஸோ இதில் வந்து லைக் I'll just copy this, நியூ, திரும்பவும் சீக்வல் போட்டுக்கலாம். ஓகே, கான்ட்ராக்டர்ஸ் 1 இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன கான்ட்ராக்டர் ஐடியும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தானே வச்சுருந்தோம். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நேம் கான்ட்ராக்டர் ஐடியை வந்து நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்டலில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அது நமக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நமக்கு இன்சர்ட் ஆனால் போதும். ஸோ வேல்யூஸ்லேருந்து தூக்கிடுங்க. அதே மாதிரி காலம் இங்கே இன்சர்ட்டில் கொடுத்துருக்க இதையும் நீங்கள் தூக்கிடுங்க. இப்போ வந்து இதை நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. ஓகே, ரன் ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கான்ட்ராக்டர்ஸ் 1ஐயும் செலக்ட் பண்ணி பார்த்துடலாமா? 3 ரோஸ் இப்போ வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகணும். கான்ட்ராக்டர்ஸ் 1. ஓகே, ஃபைன். இப்போ வந்துருச்சு. இப்போ திரும்ப நம்மளோட யூனியன் எக்ஸாம்பிளுக்கு போய்க்குவோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா நான் இது எல்லாத்தையுமே ஸ்டாராக ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ மோர் தென் 2 செலக்ட்டுக்கு மேலேயும் நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஆல்வேஸ் 2 செலக்டோட ஸ்டேட்மெண்ட் தான் இல்லை, 3 கூட நீங்கள் பண்ணலாம், 4 கூட பண்ணலாம். ஓகே, ஸோ யூனியன் திரும்பவும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கான்ட்ராக்டர்ஸ் 1 இல்லையா? ஸோ இதுதான் ஃபைனல். ஃபைனல் எங்கே முடியுதோ அங்கே மட்டும்தான் நீங்கள் செமிகாலன் போடணும். இப்போ போட்டால் எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஏன் எரர் அடிக்குதுன்னா நீங்கள் ஸ்டார் போட்டிருக்கீங்க. ஸ்டார் போடும்போது
இந்த டேபிள்லயும் 5 காலம் இருக்குன்னு வரும். ஆனா இந்த டேபிள்ல 2 காலம் தான் இருக்கு. அப்ப ஸ்ட்ரக்சர் மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லி வருதுங்க பாருங்க. The used select statements have a different number of columns. ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 2 இடத்துலயும் நம்ம வந்து நான் என்ன பண்ண போறேன்னா எம்ப்ளாயி ஐடி இல்லையா? ஸோ எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம். ஸோ எனக்கு 2 செலக்ட்ல 2 காலம் மட்டும் வர மாதிரி இப்போ நான் போடுறேன். ஓகே. ஸோ எம்ப்ளாயி ஐடி அண்ட் தென் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் இல்லையா? ஸோ இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ண வேண்டாம். ஸோ இங்க இருந்து ஏன்னா கான்ட்ராக்டரோட 2க்குமே வந்து காலம் நேம்ஸ் வந்து எம்ப்ளாயி ஐடி இல்லை இல்லையா? இட்ஸ் அ கான்ட்ராக்டர் ஐடி. ஓகே, இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று. இப்போ வந்து 2 நடுவில் ஓகே கமா போடணும். சரி, கமா. இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வரும். இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சு. ஸோ நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்ட்ரக்சர் வந்து மாறக்கூடாது, இந்த டேபிளுக்கு 4 இந்த டேபிளுக்கு 2 காலம் இருந்தால் அப்படி வரக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்கன்னா அது ஸ்டார் போடும் பட்சத்தில். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்டார் போடலை, 2 டேபிளும் வேற வேற காலம் கவுண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு வேணுங்கிற காலம்ஸ் மட்டும் 2 டேபிள்லையும் எனக்கு மெர்ஜ் ஆகி காமிக்கணுங்கிறப்ப நீங்கள் காலம் நேம்ஸை கொடுத்துடணும். ஜென்ரலாக யூனியனால் யூஸ் பண்ணும்பொழுது நாங்கள் பிளைண்டாக ஸ்டார் போட மாட்டோம். என்னென்ன காலம்ஸுங்கிறத பார்த்துட்டு அதை மட்டும்தான் நாங்கள் யூனியன் ஆல் பண்ணுவோம். அதே மாதிரி டீடூப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த மொத்த ரோல இருக்கிற எந்த ஒரு டேட்டாவுமே மாறக்கூடாது நீங்க ஸ்டார் போட்டீங்கன்னா. அப்பதான் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? இப்ப நம்ம முதல் பார்த்த கேஸ்லயே பாப் இருந்தது. ஆனா பாபோட எம்ப்ளாயி ஐடி வேற, கான்ட்ராக்டர் ஐடி வேற. அதனால ஸ்டார் போடும்பொழுது பாப் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகல. அதே நம்ம பாப் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பொசிஷன் மட்டும் வைக்கும்போது 2லயும் மேட்ச் ஆச்சு. ஸோ 1ல இருந்து ரிமூவ் பண்ணிருச்சு. அது எதுல ரிமூவ் பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ 1ல இருந்து அது நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதாங்க யூனியன் ஆல் வந்து ஜஸ்ட் லைக் தட். இப்போ நம்ம பார்க்குறோம் முடிஞ்சு போச்சுன்றது கிடையாது. ரியல் டைம்ல பயங்கரமா நம்ம யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தான் இது. ஓகேவா? ஸோ யூனியன் ஆல் முடிஞ்சிருச்சு. அந்த இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே GitHub லிங்க்ல இருக்கு. அந்த GitHub லிங்க் பேஜும் வந்து கம்ப்ளீட் கோர்ஸுக்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க அங்க போய் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த டாபிக் போலாம். என்னோட 9 hours SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோ யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு நான் கோட் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் நோட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த SQL மாஸ்டர் கிளாஸ் நோட்ஸை வந்து தங்கிலீஷ்ல நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட்ஸ், சின்டாக்சஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் டெஃபினிஷன் எல்லாமே தங்கிலீஷ்ல நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த புக்கோட பிரைஸ் ₹59 அண்ட் இந்த புக்கோட சேர்த்து 100 SQL இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் வித் ஆன்சர்ஸ் அது ஃபுல்லா தங்கிலீஷ்ல தான் இருக்கு. அண்ட் அந்த புக்கை நான் இந்த புக்கோட ஃப்ரீயா கொடுக்குறேன். அண்ட் இந்த புக்கோட பர்ச்சேஸ் லிங்க் அண்ட் என்னோட 9 hours SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோவோட லிங்க், ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க போய் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட யூடியூப் சேனல்ல நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் தமிழ்ல நான் ஃப்ரீயா போட்டுட்டு இருக்கேன். பைத்தானுக்கு 12 hours, சீக்வலுக்கு 9 hours, லினக்ஸுக்கு 4 hours, பிக் டேட்டா இன்ஜினியரிங்ல மட்டும் 20 hoursக்கு வீடியோ, அது இல்லாமல் AI, கூகுள் கிளவுட், அஜோர், AWS மாதிரி நிறைய வீடியோஸ், அதே மாதிரி ஸ்காலா, ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னோட சேனல்ல எல்லா வீடியோஸும் தமிழ்ல தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் குட்டி குட்டி நோட்ஸ் அண்ட் புக்ஸை இங்கிலீஷ்லையும் தங்கிலீஷ்லையும் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் ₹3 ஆரம்பிச்சு ₹50 வரைக்கும் என் புக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு கால்டு tablenotfound.com. ஸோ இது லீட் கோடுக்கு ஆல்டர்னேட் மாதிரி. இதுல நீங்க SQL, லினக்ஸ் அண்ட் பைத்தான் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட முக்கியத்துவமே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி இன் தங்கிலீஷ். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ற எல்லா கொஸ்டின்ஸுமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஹிண்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அண்ட் தென் இதுலயே ATS செக்கர் இருக்கு. நீங்க உங்க ரெஸ்யூம் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்க ATS செக்கும் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டினோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.